எல்லோருக்கும் வணக்கம். கரடிகள் இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து பறித்து கொண்டது வெறும் 10 பாயிண்ட் தான் நண்பர்களே. ஏன்னா ஷேர் மார்க்கெட் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்கே தான் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம். ஒரு இன்டெலிஜென்ட் மேன், ஒரு அறிவார்ந்த மனிதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உலகத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருப்பான். அப்போ ஒருவேளை இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு 52 வீக் ஹை அப்படின்றது 23,026ன்னு வச்சிருக்கான். ஸோ 23,000 தாண்டி இருக்கு. பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹையும் க்ளோசிங்கும் பக்கத்தில் இருந்ததுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் நல்லா இருக்கும். ஒருவேளை ஹையிலிருந்து மார்க்கெட் கீழே இறங்கி க்ளோஸ் ஆகுதுன்னா அப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் என்ன பண்ணுவாங்க, சரி ஒரு 50 பாயிண்ட் தானே, ஒரு 100 பாயிண்ட் தானே, ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஷார்ட் போயிட்டு இந்த 23,026 ஸ்டாப் லாஸாக வச்சுக்குவாங்க. இன்னும் அறிவார்ந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 23,026 இனி தாண்டினா தான் நான் பை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல இருக்காங்க. இனி இந்த ரெண்டு குரூப்பும் ஆக்டிவேட் ஆனாதான் ஷேர் மார்க்கெட்ல ஒரு மூவ்மெண்ட் வரும், இல்லைன்னா மார்க்கெட் சைட்வேஸ்ல போயிடும். மார்க்கெட் சைட்வேஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல ரேட்ல ஒரு 30,000 நிஃப்டியில் நீங்க விற்கணும்னு நினைப்பீங்க, ஆனா வராது. சில பேர் கீழே ஒரு 20,000 அல்லது ஒரு 18,000 நிஃப்டி வரட்டும் அங்க வாங்கிக்கலாம்னு நினைப்பாங்க, அதுவும் வராது. ஸோ அப்ப இந்த ரெண்டு பீப்புள் உள்ள ஹெவியா இறங்கினா மட்டும்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெரிய ஹை லெவல்ஸ் பார்க்க முடியும், இல்லைன்னா நடுவுலயே படுத்து தூங்க வேண்டியதுதான். நம்ம போற வீக்கெண்ட் ரொம்ப சந்தோஷமான வீக்கெண்டு தான் நண்பர்களே. நல்லா அருமையா, அதாவது கடந்த 5 நாட்கள்ல பாத்தீங்கன்னா 500 பாயிண்ட், அதே மாதிரி கடந்த 10 நாட்கள்ல போன வாரத்துல இருந்து கணக்கு பாத்தீங்கன்னா லோல இருந்து ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வீக்கெண்ட் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் போறோம். இந்த சமயத்துல ரெண்டு கம்பெனி, ஏடிஜிஎல், அதானி என்டர்பிரைஸ் சொல்யூஷன் கிடையாது, அதானி எனர்ஜி சொல்யூஷன், இந்த ரெண்டு ஸ்டாக்குமே நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏடிஜிஎல், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படின்றது வந்திருக்கான். கல்யாணம் பண்ணும்போது ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு விமலாவா அமலாவா கடவுளே யாரை கல்யாணம் பண்ணா சண்டை இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தேடிட்டு இருப்போம். அந்த வகையில் இந்த அதானி குரூப்ல ரொம்ப அடிஞ்சு நொந்து போன ஸ்டாக்குகள்னா இந்த அதானி டோட்டல் கேஸ் ஒன்று, அதானி எனர்ஜி சொல்யூஷன், இந்த ரெண்டுமே ஹெவியாக இறங்கியிருக்கு. பட் இருந்தாலும் இந்த ரெண்டுல எது அடுத்தது நல்லா மேலே வரும், 1,100 4,000 ரூபா. ஏங்க இப்போ அதானி என்டர்பிரைசஸ் அப்படித்தானே பண்ணா, 1000 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு மேலே வந்துட்டான் அதானி என்டர்பிரைசஸ். அதே மாதிரி எதிர்காலத்தில் இந்த அதானி எனர்ஜி சொல்யூஷனும் அதானி டோட்டல் கேஸும் வருதா இல்லையான்றது தெரியல. பட் வர்ற மாதிரி இருந்தால் இந்த ரெண்டுக்கு எது அதிகமாக பொட்டன்ஷியல், இவனும் 1000 ரூபா இருக்கா, 4,000 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதானி டோட்டல் கேஸ். இவனும் அதே மாதிரி 1000 ரூபாய் இருக்கா, அவனுடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியலும் 4,000. ஸோ இந்த ரெண்டு ஷேர்ல எந்த ஷேர் மேல் நோக்கி வரலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்து. அதாவது இதுல சோதனை காலம் இன்னும் ஒன்றும் பெருசா காணும். எத்தனையோ பேட் நியூஸ் கடைசியில் 1000 ரூபாயிலேயே ஒரு வருஷத்தை ஓட்டிட்டான், அதே இடத்துல தான் இருக்கு. ஸோ ஒஸ்ட் கேஸ் அப்படின்றது மேபி 1000லிருந்து 500 போகலாம், அதை விட பெரிய ஒஸ்ட் கேஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் பெஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது எவன் முதல்ல 4,000 வருவான் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அந்த கேள்விக்கு எதிர்காலம் தான் விட சொல்லணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இன்னொரு முக்கியமான நியூஸ் நடந்திருக்கு. பிஎஸ்சி, சிடிஎஸ்எல், கேம்ஸ் இது போன்ற ஸ்டாக்குகள்லாம் எப்போ இறங்கினாலும் மறுபடியும் ரெக்கவரி ஆகி மேலே போகிறது தான் பார்க்குறானுங்க. அந்த வகையில் இந்த பிஎஸ்சி லிமிடெட் அப்படின்றது சமீபத்தினுடைய சப்போர்ட்ல இதுக்கு முன்னாடி 3,270 ரூபா இருந்தா இப்போ 2,730 ரூபாயில் இருக்கா. ஒருவேளை இவன் மேலே ஏறும் பட்சத்தில் ஒரு ஷேருக்குள்ள 500 ரூபாய் லாபம் அப்படின்றது இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது கிடைக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாசம் பக்கம் ஆகும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் இங்கிருந்தே சப்போர்ட் எடுத்து போகாம மறுபடி பழையபடி 500 ரூபாய் நீ அவன் இங்கே வரப்போறான். சரி, கடைசிக்கு ஒரு 2,000 ரூபாய் இங்கிருந்து 500 ரூபாய் ஏறக்கு பொதுவாக இங்கிருந்து ஒரு 500 ரூபாய் இறங்கிட்டு அப்புறம் சப்போர்ட் எடுத்து போனா நிறைய பேர் மனசுல பயமா இருக்கிறவங்க, இந்த இடத்துல தைரியமா இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் வாங்குவாங்க. ஆனா ரொம்பவுமே தைரியம் இருக்கிறவங்க அல்லது ரொம்பவுமே பயமா இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா வாங்கலாம்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களையும் சேர்த்து ரெண்டு பேர்த்தையுமே காப்பாத்துற மாதிரி இந்த பிஎஸ்சி ஷேர் 2,000 ரூபாய் மேலே போனா பரவாயில்ல. ஒரு மாதிரி மனசுக்குள்ள ரொம்ப சோகம் வந்துருதுங்க நண்பர்களே. இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் அப்படின்ற ஷேர் பாக்கில உடம்புக்கு காய்ச்சலே வந்துடும் போல. சில ஷேர்கள்லாம் நம்ம பார்க்குறோம், ஒரு நாளைக்கு 10 ஷேர் 15 ஷேர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் எடுத்து பார்க்குறேன், ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% ஸ்டாக்குகள்லாம் மேலே ஏறிடுறான். இப்போ இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் அப்படின்றது எடுத்து பார்க்கும்போது
ரூபா ரேஞ்சில் இருந்து அவன் பாட்டுக்கு 1300 ரூபா 3 மாசத்துல வந்துட்டான். ஆனால் நான் அதில் எதுவும் பிடிச்சி லாபம் இல்லை. அதனால் மனசுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த அமரராஜா பேட்டரி வேணால் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறான், பட் அதுலேயும் எனக்கு துக்கம் தான். இவன்லாம் ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆனது 650 ரூபா. பேசாமல் வாங்கிட்டு கம்முன்னு ஆடாமல் அசையாமல் கொண்டு வந்தாவே கூட போதும், பணம் டபுள். இருந்தாலும் வாங்கிட்டு ஒரு 20% கிடைச்சா போதும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு வரோம். நம்ம போட்டு மனசு அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணுறான். ஒன்றா ஒரு ஷேரை கொடுத்துட்டோம்னா அவன் எகிரிடுறான். சரி, கொடுக்காம வச்சுருந்தா ஒன்றா நீட்டிப்படுத்துறான், இல்லைன்னா வாங்கின விலையை விட்டு கீழே இறங்கிடுறான். ஆனால் போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுது ஷேர் மார்க்கெட்டில். பட் ஏஸ் லாங் அஸ் நம்ம பேங்க் எஃப்டியை விட ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒரு 20% நம்ம போட்ட பணத்தில் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னாவே உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. ஸோ ஒரு வருஷத்துக்கு 20% லாபம் அப்படின்றது குறிக்கோளை வச்சு செயல்படுங்க நண்பர்களே. இந்த சிர்மா எஸ்ஜிஎஸ் அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்துட்டு இருந்தேன். நேற்று கூட ஒரு நண்பர் இது ஏதோ ஒரு ஏபிசிடி பேட்டர்னை தாண்டி போகிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. அவர் சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக கீழேருந்து மேலே வந்துட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெரும்பாலும் ஒரு செவுத்துக்குள்ளே விளையாடுறவன் தான். அந்த வகையில் நான் வந்து இது உண்மைக்கு நான் கீழே தான் வரும் இன்றைக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன். பட் இவன் செவுத்து உடச்சிட்டு மேலே வந்திருக்கான். மேலே வந்துட்டான்னா பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு லாபகரமான கம்பெனி தான். மேலே வந்துட்டா பரவாயில்ல. இல்லைன்னா மறுபடியும் என்ன அர்த்தம் ஆகுது, இந்த கம்பெனி கீழே விழுந்ததுன்னா மறுபடியும் மேலே ஏற்றி விடுவான் அப்படின்ற நம்பிக்கை தான் பிறகுது. ஸோ இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் 350 வந்துன்னா மறுபடியும் 450 வரத்தான் போகிறான் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆக அருமை நண்பர்களே, செய்திக்கு தகுந்த மாதிரி ஒரு லாஜிக் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில். அந்த லாஜிக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி இந்த பிடிஎல் ஷேர் ஆகட்டும், அதே மாதிரி இந்த ஐநாக்ஸ் விண்ட் ஷேர் ஆகட்டும், எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல ஒரு 20 to 50% பக்கம் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஸோ செய்திக்கு தகுந்த மாதிரி இந்த குவார்ட்டர்லியில் நடக்குது. ரிசல்ட் சரியில்லை, அவனை இறக்கி விடு. ரிசல்ட் நல்லா இருக்கா, அவனை ஏற்றி விடு. கார்பரேட் ஆக்ஷன் நியூஸ் வருதா, அவன் நல்ல நியூஸ்னா மேலே ஏற்றி விடு அப்படின்ட்டு இந்த குவார்ட்டரில் தான் உண்மையிலேயே ஷேர் மார்க்கெட் லாஜிக் தகுந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரி என்றைக்குமே நடந்துருச்சுன்னா நம்மளுக்கு கவலையே இல்லை, ஓரளவுக்கு நல்ல பணம் அப்படின்ற சம்பாதிக்கலாம். ஏன்னா நீங்கள் இப்போ கொஸ்டின் பேப்பரில் 100 மார்க்குக்கு தான் கொஸ்டின் வருது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 100க்கு மட்டும் கொஸ்டின் கேட்குறாங்க, அவுட் ஆஃப் சிலபஸே கேட்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு அது வெற்றி தானே. ஸோ லாஜிக் படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி தான். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இது ஒரு பொன்னான மாதம். இந்த மாதத்தில் லாஜிக் படி நடந்துருச்சு. இன்னொரு ஷேர் பல்ராம்பூர் சின் அப்படின்னு ஒரு ஷேர், இவனு லாஜிக் படி கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான். இந்த சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகி மேலே ஒரு ஷேருக்கு 50 ரூபா மேலே ஏறி ஒரு 440 ரூபா வந்துருச்சுன்னா இதுவும் சூப்பராக இருக்கும். தற்சமயத்துக்கு இந்த ஷேர் என்னை பொறுத்த வரைக்கும் மேலேருந்து கீழே இறங்கி ஒரு சப்போர்ட்டை தேடிக்கிட்டு இருக்கு. நல்லா சப்போர்ட்டை தேடுங்க சார், பல்ராம் சார், நல்லா தேடி பிடிச்சி ஒரு சப்போர்ட்டை எடுத்து மேலே வாங்கன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த ஷேர் ஒரு லாஜிக் படி கரெக்டாக சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி வர மாதிரி காட்டுறான். லாஜிக் படி மேலே வந்துச்சுன்னா இந்த ஷேருக்குள்ளேயும் ஒரு 50 ரூபா இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, ஒரு 3 முக்கியமான நியூஸ் வந்துருக்கு. அதாவது இந்த சன்டெக் ரியாலிட்டி அப்படின்ற ஷேர்லாம் கீழே படுத்து கிடந்தா திடீர்னு மேலே இவனை தூக்கி விட்டாங்க. அப்பேற்பட்ட அந்த கம்பெனியினுடைய மீட்டிங் 30 மே அப்படின்ற மாதிரி வருது. அப்போ அவங்களுடைய ரிசல்ட்டு, டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதை சாக்கா வச்சுக்கிட்டு இன்னும் 6 நாள் இருக்குது. இந்த 6 நாள் ஏதாவது வால்டிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் அவங்களும் 30ஆம் தேதி அவங்களுடைய ரிசல்ட் அண்ட் டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். அதை பேஸ் பண்ணி அதுவும் அடுத்த ஒரு 6 நாட்கள் ஃபோக்கஸில் இருக்கலாம். பாவம் இந்த செல் மேனுஃபேக்சரிங் ஒரு நண்பர் வாங்கி மாட்டிக்கிட்டே ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போர்ட் மீட்டிங் ரிசல்ட் அண்டு அதர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து 30 மே வெளியிடுறாங்க. நண்பர்களே, பணம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பணத்துக்கு மேலே ஒரு தொழிலில் போட்டு ஜெயிச்சு மேலே வந்துடுவாங்க. ஆனால் பணம் கம்மியாக இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக நல்ல ஷேராக பார்த்து தான் ஷேர் மார்க்கெட்டில் வாங்க வேண்டும். இந்த ஸ்பார்க் அப்படின்ற கம்பெனி ரொம்ப நாள் இறங்கினதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இன்றைக்கி ஒரு அப்பர் ஃபீஸ் மாதிரி போட்டிருக்கான். உடனே நம்மளுடைய எண்ணம், மிடில் கிளாஸ் எண்ணம் என்ன போகக்கூடாது அப்படின்னா, இந்த ஷேர் ரொம்ப தூரம் இறங்கிட்டான், ஆல்மோஸ்ட் மேலே 455லேருந்து 223 வந்துட்டான், இங்கிருந்து மேபி மேலே போகலாம்னு சொல்லி உடனே இதை போய் பிடிக்கக்கூடாது. அது வந்து பணம் இருக்கிறவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் போய் பிடிக்கணும். ஏன் அப்படின்னா அவன் கீழே இறங்குறான்னு வச்சிங்களேன், மறுபடியும் 100 ரூபாய்க்கு கூட போய் ஆவரேஜ் பண்ணுவாங்க. ஸோ பணம் கம்மியாக இருக்கிறவங்க எதுக்கு நல்ல ஷேராக போய் வாங்கிக்கிறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் லாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டுருப்பீங்க. அவன் காரி துப்பான், ஏன்டா எதுக்குடா போய் அதை எடுத்த அப்படின்னு கேட்பாங்க. அதுவே நீங்கள் எடுத்த ஷேர் மேலே போயிடுச்சுன்னா, டேய் சூப்பர்ரா நீ தொட்டதெல்லாம் ராசிடா அப்படிம்பாங்க. எதுக்கு உங்களுக்கு அந்த வம்பு? முதல்ல பணம் கம்மியாக இருக்கிறவங்க நல்ல ஷேர்கள் இருந்து தான் ஆரம்பிக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாமே ஒரு யோகம் தான் நண்பர்களே. நம்ம நிறைய ஷேர் லோ ரேட்டில் பார்க்குறோம். 6 மாதம் கழித்து பார்க்கும்போது 50%, 100% ஏறின பங்குகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம்.
அது மாதிரி இது நடக்குமா? சையண்ட்னு ஒரு ஷேர். ஸோ அந்த சையண்ட் அப்படின்ற ஒரு ஷேர் வந்து நம்ம இப்போதைக்கு சப்போர்ட்டில் தான் பார்க்குறோம் 1750. ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் 2025 பார்க்கும்போது இது 2500 ரூபா வருமா அப்படின்றது தெரியல. வந்துச்சுன்னா இவன் இந்த பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணுறான்னு அர்த்தம். நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், அதாவது பவர் தான் இனி எதிர்காலம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பவர் கம்பெனியில் வாங்கினாங்க. அதில் இந்த டொரண்ட் பவர், அதானி பவர்லாம் வாங்கியிருந்தா இந்த ஒரு வருஷத்தில் ஆல்மோஸ்ட் பணம் நல்ல ஒரு வருமானம். ஆனால் டாடா பவரில் அந்த அளவுக்கு பெருசாக வரல. கடந்த 2-3 வருஷமாக ஏவரேஜ் எடுத்து பார்க்கும்போது இதில் பெருசாக வரல. ஆனால் இப்போ டாடா பவரில் ஒரு நியூஸ் என்ன வருதுன்னா, அவங்க $1 பில்லியன் ஆல்மோஸ்ட் 8000 கோடி அப்படின்றது ரூபாயில் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ டாடா பவரில் என்ன ஒரு அட்வான்டேஜ், ஃபண்டமெண்டலி இவன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரி பி விட இவன் இப்போதைக்கு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கான். டொரண்ட் பவர்னு ஒரு கம்பெனி, இதுவும் நல்லா அபரிமிதமான லாபம் கொடுத்தது. இவனும் இண்டஸ்ட்ரி பி விட அதிகமாக தான் இருக்கான். ஒரு காலத்தில் ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருந்த அதானி பவர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பி விட கம்மியாக இருக்கான். அப்போ ஏங்க என்றைக்குமே நாக்கு ஒரே மாதிரி தானே பேசணும். ஸோ அப்போ எதிர்காலத்தில் வந்து இது பிஏ அதிகமாக இருந்தப்போ 2 மடங்கு 3 மடங்கு கீழே இறங்கும் இந்த ஷேர் கணக்கு போட்டு, இப்போ கணக்கு அப்போ எப்படி போடணும்? அப்போ 700 ரூபாயிலிருந்து 3 மடங்கு இந்த ஷேர் ஏறணும்னு தான் கணக்கு போடணும். இண்டஸ்ட்ரி பி 31, ஸ்டாக் பி 13னா இவனை 31க்கு இழுத்துட்டு வர மாதிரி இருந்தாவே 3 டைம்ஸ் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஏறணும். ஆல்மோஸ்ட் 2000 ரூபாய் அப்படின்ற மாதிரி வரணும். பட் அவன் வருவானா? அந்த அளவுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னா ஆகும். ஏன் அப்படின்னா 7000 கோடி பண்ணிட்டு இருந்த சேல்ஸ் 10 வருஷத்துல 50,000 கோடி கொண்டு வந்திருக்கான். 20,000 கோடி லாபங்க. என்னங்க விளையாட்டா? 20,000 கோடி லாபம் அப்படின்னு அதான் இப்போ ஒரு கணக்கு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி டொரண்ட் பவர் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைவா ஒரு 2000 கோடி இருந்தாலும் அவங்களும் ஒரு நல்ல வளர்ச்சி தான். 8000 கோடி சேல்ஸ்லேருந்து 27,000 கோடி. பட் டாடா பவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க வந்து டபுள் தான் பண்ணியிருக்காங்க. 2013 33,000 கோடிக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதானி பவர்னுடைய சேல்ஸை வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. பட் இப்போ போய் எடுத்து பார்த்தோம்னா அதில் பெருசாக வளர்ச்சி அடையில 60,000 கோடிக்கு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் படி பார்த்தோம்னா வெறும் 4,280 கோடி தான் லாபம் பண்ணுறாங்க. அதுக்கு அதானி பவர் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் மனசில் பொதுவாக தோணும். பட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த அதர் இன்கம் ஒரு 10,000 கோடி 4,000 கோடி 3,000 கோடின்னு இருக்கு. அந்த அதர் இன்கம்மை தூக்கி விட்டோம்னா இவங்களுடைய ரிசல்ட்டும் 10,000 கோடி அப்படின்ற மாதிரி மாறும். அப்போ ஆல்மோஸ்ட் இருந்தாலும் அப்பவும் கொஞ்சம் அதிகமாக தான் வருது. ஸோ நெட் ரிசல்ட் பார்க்கும்போது நம்ம டேட்டாவை பற்றி மட்டும்தான் பார்த்து பேசும்பொழுது இந்த அதானி பவர் கடந்த 2 வருஷத்தில் ஏதோ ஒரு வேலையை பண்ணி பெரிய லெவலில் ஆர்டர் பிடிச்சிருக்கான். இட்ஸ் ரியலி மெடிக்கல் மிராக்கிள். எத்தனையோ பேர்த்த ஏமாற்றணும் அப்படின்றதுக்காகவா இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு காலத்தில் இவங்க குரூப்பே ஒரு ஷேர் ஹோல்டர் என்னன்ட்டாங்க, இந்த கம்பெனி 100 ரூபாய்க்கு கீழே ஏதோ ஒரு ரேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 30 ரூபா ரேஞ்சுக்கு என்னமோ நாங்கள் இந்த கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கோவிட் சமயத்தில் நாங்கள் இந்த ஷேர் நாங்களே திருப்பி வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ எல்லாருமே பயந்துட்டு என்னாச்சு, 150 ரூபா ரேஞ்சிலேருந்து 80 ரூபா பக்கத்தில் இந்த ஷேர் ஃபாலோ ஆச்சு. அப்புறம் கடைசியில் பார்த்தா இன்னைக்கு 700 ரூபாயில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாடா பவர் அப்படின்றது ஒரு ஸ்டேபிளான கம்பெனி. அவங்களும் வந்து 1 பில்லியன் கடனை வாங்கி கம்பெனி உயர்த்துறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ இவனும் 1000 ரூபாய் எதிர்காலத்தில் வரலாம். அதானி பவர் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ்னாலேயே மேலே வந்து தான் வந்த இடத்துக்கு தகுதியானவன் நிரூபிச்சிருக்கான். அவனும் எதிர்காலத்தில் நல்லா வரலாம். பட் சந்தில் சிந்துபாடி எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல ஓடி வந்தது இந்த டொரண்ட் பவர் தான். ஸோ அடுத்து கவனிக்க வேண்டிய 2 கம்பெனியில் என்னை பொறுத்த வரைக்கும் டாடா பவரும் அதானி பவரும் இருக்குது. சுஸ்லான் ரிசல்ட் நான் ரொம்பவுமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களுடைய ரிசல்ட் வந்து அடுத்தது 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதாவது ட்ரிகர் பண்ணி விடுதா அப்படின்னு பார்க்குறக்காக. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளஸோ மைனஸோ 5% வேலை முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து அந்த கம்பெனியினுடைய ரிசல்ட் வந்து சுமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் அவனை 5% இறக்கி விட்டுருச்சு. நண்பர்களே, ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் கம்பெனி தான் இந்த ஆர்ச்சிட் ஃபார்மா. Q4 ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லி அவனை கீழே இறக்கி விட்டான். பட் ஓப்பனிங்லேருந்து கடைசியில் முடியும் போது நல்லா தான் முடிஞ்சிருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி 1000 ரூபாயிலிருந்து திடீர்னு ஒரு 20% இறங்குறான், ஒரு 820 ரூபா 830 ரூபாயெல்லாம் வர்றான் அப்படின்னா அது ஒரு அக்குமுலேஷன் பாயிண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இது வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சு வாங்கறதுக்கு இது ஒரு தகுதியான பங்காக தான் நான் பார்க்குறேன். பயமா? அதெல்லாம் நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போல்லாம் எஃப்ஐஸ் வித்தே எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட் மாறிடுச்சு. ஸோ எஃப்ஐஸ் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் செல் பண்ணியிருக்காங்க. 944 crores தான் வருது. ஸோ மார்க்கெட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தெரியல. நண்பர்களே, இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது. இப்போ போய் நம்ம எந்த ஷேர் வாங்கினாலும் பயமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் இறங்க விட்டு சில டிவிடெண்ட் ஷேர்களை வாங்கினோம்னா
கடைசிக்கு டிவிடெண்டாவது நம்மளுக்கு வந்துட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு 5 ஃபேமஸான டிவிடெண்ட் நல்லா கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஷேர்களை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த கோல் இண்டியா ஆகட்டும், ஜிஎஸ்எஃப்சி, ஓஎன்ஜிசி, கேஸ்ட்ரால், ஹெச்எல் டெக். ஒருவேளை மார்க்கெட் ஹைலிருந்து அடுத்த வாரத்தில் எலெக்ஷனுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அல்லது எலெக்ஷன் அன்னைக்கே கூட வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு 20-30%, ஏன்னா 30% மார்க்கெட்டே இறங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டாக் ஒரு 40% இறங்குற மாதிரி ஒரு கணக்கு உத்தேசத்துக்கு வச்சுக்கிங்களேன். அப்படி இறங்குற மாதிரி இருந்தால் முதல்ல ஓடோடி போய் வாங்குற மாதிரி எதுனா இந்த டிவிடெண்ட் பங்குகள் தான். ஏன்னா கால் மேலே கால் போட்டுக்கு வந்து டிவிடெண்ட் வாங்கியே காலத்தை ஓட்டலாம் அப்படின்ற பங்குகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பங்குகள். நண்பர்களே, நம்ம நண்பர்கள் இன்னும் 2 ஷேரை வந்து பைபேக் இருக்குங்க, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அதை போய் செக் பண்ணேன். அதுவும் நல்ல லாபம் பண்ணக்கூடிய கம்பெனிகளாக தான் காட்டுறாங்க. ஸோ தற்சமயத்துக்கு ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஒரு 2000 ரூபா பணம் வேணும், ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நைஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஜந்தா ஃபார்மா, ஈக்லக்ஸ், ரெலிகேரு, செவியேட்டு, ஷாரதா மோட்டர் இதெல்லாம் ஒவ்வொரு ஷேரை மட்டும் வாங்கி பைபேக்கு அப்ளை பண்ணி பை லக்கு மோஸ்ட்லி ப்ராபபிலிட்டி இருக்குது. ஒரே ஒரு ஷேரை வாங்கி அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து 100%. ஏங்க 2 ஷேர் அப்ளை பண்ணால் அக்செப்டன்ஸ் ரேஷியோ அவங்க 50ன்னு ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா இப்போ 1 தான் வாங்குவாங்க. வாங்கினதே 1, அப்ளை பண்ணுறதே 1. அதுவும் இல்லாமல் இதெல்லாம் டெண்டர் ரூட்டு, ஓப்பன் ஆஃபர் கிடையாது, இதெல்லாம் டெண்டர் ரூட். ஸோ இப்போ டெண்டர் ரூட் படி எல்லா ஷேரையும் திருப்பி வாங்கிட்டாங்கன்னா இதில் ஒவ்வொரு ஷேர் அப்படின்னு வாங்கினாவே ஆல்மோஸ்ட் இதில் ஒரு 2000 ரூபாய்க்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். இதனுடைய ரெக்கார்ட் டேட் அதாவது இந்த ஷேரை வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்றது ஒன்று. இந்த ஷேரை கரெக்டாக ரெக்கார்ட் டேட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சு ரெக்கார்ட் டேட்டில் நம்ம பேரை கொண்டு வரது ஒன்று. ஸோ அப்படி அந்த ரெக்கார்ட் டேட் என்ன, அந்த பைபேக் ப்ரைஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நான் இந்த எக்ஸல் அப்டேட் பண்ணி விட்டுறேன். அப்படியே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.